சொல்லுங்க. நமஸ்காரம். ஆமா ஆமா, மனோ தத்துவ நிபுணர், மனோ தத்துவ டாக்டர் மனோன்மணி தான் பேசிட்டு இருக்கேன். சொல்லுங்க. என்கிட்ட வாங்க, எல்லாத்தையும் முடிச்சுடுறேன். பிரச்சனையை முடிச்சிடறேன் சார். என்ன என்னை பத்தி தெரியாம பேசிட்டு இருக்க? 35 வருஷம் சர்வீஸ் இந்த மருத்துவத்துல தெரியுமோ? இந்த 3ஆம் பேர்ல கமலஹாசன் சரியாகிறதாலும் அவளுக்கு வைத்து முடிச்சது நம்ம கிட்ட தான் வந்தா, ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டா, கிளியர் ஆயிடுத்த. காதல் பட சுகுமார் தெரியுமோ? சுகுமார் ஃப்ரெண்டா நடிச்சா சார், கூட பரத் நடிச்சாரு, பரத் தெரியுமோ? அவளுக்கும் பைத்தியம் பிடிச்சது நம்ம கிட்ட வந்து கிளியர் ஆயிடுச்சா. இப்ப பார்த்தலா சேது சியானு. ஆமா, நம்ம கிட்ட 6 மாசம் ட்ரீட்மெண்ட் எடுத்தா. ஆமா சார், சார் எங்க கிட்ட அனுப்பி விடுங்கோ, எல்லாத்தையும் கிளியர் பண்ணிடுறேன். வச்சுட்டா பேஷண்ட் அமர்ந்து இருக்கா, ரொம்ப நேரம் பேச முடியாது. வச்சுட்டா வச்சுறோம் சார். நமஸ்காரம். வணக்கம். யார் போன் பண்ணது? இவர் தான் ஃபோன் பண்ணார். அவாதானே ஏடா பிரச்சனை சொல்ற தம்பி? சார் அது வந்து நான் சொல்றேன் சார், நான் தெளிவா சொல்றேன் சார். சொல்லுப்பா. நேற்று இன்டர்வியூக்கு 3 பேர் கிளம்பணும் சார். சரி. அதுல ஒருத்தர் மாத்தி மாத்தி கேள்வி கேட்டுக்கிட்டோம். ஓ, இன்டர்வியூக்கு போறமேன்றதுக்காக. நல்ல விஷயம் தான்பா. அப்ப எங்க அப்பா ஃபோன் பண்ணாரு. சரி. டிவில ஒரு நிகழ்ச்சி போடுறாங்க, சரி, அதை பாரு, இன்டர்வியூல பாஸ் ஆயிடுவே அப்படின்னாங்க. சரி. அதுக்கப்புறம் டிவி பார்த்தோம். ஓகே. டிவி பார்த்தோமா? பார்த்தோம். என்ன தம்பி, உனக்கு அறிவு இருக்கா? ஃபோன் பண்ணும்போது என்ன பேச நீ? ஏதோ என்னோட ஃப்ரெண்டுக்கு பைத்தியம் முடிச்சிருச்சு, மென்டல் ஆகிட்டான்னு சொன்னேன். எவ்வளவு தெளிவாக கரெக்டாக அம்பி பேசிட்டு இருக்கான், அவனை போய் மென்டல் நின்று இருக்க. சொல்லுப்பா, அப்புறம் என்னாச்சு? அதான் நேற்று நாங்கள் இன்டர்வியூ கிளம்பணும் 3 பேர். வேலை ஒருத்தர் மாறி மாறி கேள்வி கேட்டோம். சரி. கேள்வி கேட்ட உடனே அப்போ எங்கள் அப்பா ஃபோன் பண்ணாரு. ஆமா, அப்பா போ டிவியில் ஒரு நிகழ்ச்சி வருது, பார்த்தோன்னா இன்டர்வியூவில் பாஸ் ஆக உதவுன்னாரு. அப்புறம் டிவி பார்த்தோம். டிவி பார்த்தோமா? பார்த்தோம். அதான், அதெல்லாம் கரெக்ட், ரைட்டு, ரொம்ப தெளிவாக சொல்கிறேன். வா, விலகு எதுவும் பிரச்சனையாக இருக்கிற மாதிரி எனக்கு தெரியல. அப்புறம் என்னாச்சு? நேற்று நாங்கள் இன்டர்வியூ கிளம்பணும் 3 பேர் ஒருத்தர் மாற்றி மாற்றி கேள்வி கேட்டோம். அவனும் சொன்னான், நானும் பதில் சொன்னேன். அப்போ எங்கள் அப்பா ஃபோன் பண்ணார். டிவியில் ஒரு நிகழ்ச்சி வருது பாரு, பார்த்தா இன்டர்வியூவில் பாஸ் ஆவேன்னாரு. அதுக்காக நாங்கள் டிவி பார்த்தோமா? பார்த்தோம். புரிஞ்சு விடுதாம்பே, புரிஞ்சு விடுதோம். இவன் தானே பேசுற சார்? நீங்க ரொம்ப லேட்டு சார். சரி, நீ கரெக்டா சொல்லுப்பா. இப்போ என்ன சொல்லு. அறிவு இருக்கா? அவருக்கு புரியுற மாதிரி சொல்லணும். ஒரு டாக்டர் கிட்ட எப்படி சொல்லணும்? நீ தப்பா சொன்னதால நம்மளை பைத்தியம் நினைச்சிட மாட்டாங்க, தெளிவாக சொல்லணும். நேற்று நம்ம இன்டர்வியூ கிளம்பணுமா? ஆமா. அப்ப எங்க அப்பா ஃபோன் பண்ணாரா? பண்ணாரு. டிவி பார்க்க சொன்னாரா? பார்த்தோமா? நம்ம ப்ரோக்ராம் பார்த்தோமா? அதான் சார், ப்ரோக்ராம் பார்த்தோம் சார். பார்த்தோம்ல? பார்த்தோம். சொல்லு. அவ கிளியரா இருக்கா. நீ அவளாண்ட பேசி நீ கன்ஃபியூஸ் ஆகிடாத. நீ சொல்லு. அதான் டிவி பார்த்து தம்பிக்கு ஏதோ அது சொல். நல்லா இருக்க தம்பி, நல்லா இருக்க. ஆமா, பைத்தியம் மத்தவங்க நினைச்சிருவாங்க, அப்படிலாம் பண்ணக்கூடாது. நல்லா இருக்கா. அப்புறம் பிறகு நடந்தது சொல்லுப்பா. நீ டிவி பார்த்தா அவர் வெளியே சொல்லுன்றாரு, சொல்ல தெரியல உனக்கு. பைத்தியம் நினைக்க மாட்டாரு அம்பே. நான் தெளிவா சொல்றேன் சார். அதான் தம்பி, நேற்று நம்ம இன்டர்வியூ கிளம்பணுமா? ஆமா. மாத்தி கேள்வி கேட்டோம் சார். சரி அம்பி. அப்ப எங்க அப்பா ஃபோன் பண்ணாரா இல்லையா கேளு சார். ஃபோன் பண்ணாரு. எங்க அப்பா ஃபோன் பண்ணாரு. சரிப்பா. நான் தான் பேசுறேன் அந்த போன்ல. ஓ, நீ தான் பேசுனியா? என்ன அப்பா அம்மாலாம் சைக்கிமா இருக்காங்க? அது தெரியல, போன்ல எனக்கு பேசினாரு, அவ்வளவுதான். சரி சரி. அப்ப சொன்னாரு, டிவி பாரு. சரி. நல்ல நீங்க சொன்னாரா இல்லையா? சொல்லு. அப்ப பாத்தியா? பார்த்த டிவி பார்த்தேன். அப்பா சொன்னா கேட்கணும். வெரி குட். பார்த்த உடனே இன்டர்வியூல பாஸ் ஆவேன். சரிப்பா. நம்ம பார்த்தோமா இல்லையா? நான் பார்த்தோம் சார். நாங்களாம் பார்த்தோம் சார். அம்பி, இப்ப பேஷண்ட் இவன் தானடா. நீ எதுக்கு டென்ஷன் ஆகுற? சொல்லுப்பா. அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு? தம்பி தெளிவா சொல்லிட்டான். அதாவது வந்து இவ வந்து இன்டர்வியூ கிளம்ப 3 பேருமே இன்டர்வியூ கிளம்புறீங்களா? 2 பேரா 3 பேரா? 3 பேர் இன்டர்வியூ மாத்தி கேள்வி கேட்டு பிரில்லியன்ட் செக் பண்ணிக்கிறீங்க. அதான் நேத்து நாங்க இன்டர்வியூ கிளம்பணுமா? அதான் நீ சொன்னது புரிஞ்சு கொடுத்து. அவன் தான் தெளிவா சொல்ல மாட்டான், நான் பாத்துக்கிறேன். என்ன அதுக்கப்புறம் என்ன சொல்லு சார். இவன் டிவி பார்த்தா சார். சரிப்பா. அதுக்கப்புறம் போன் வந்தது. சரி. போன் பண்ணதுக்கு அப்புறம் திரும்ப பேசினா சார். திரும்ப பேசுறானு உங்களாண்ட கூட்டு வந்தேன். உங்ககிட்டயும் திரும்ப பேசுறான் சார். ஓ, திரும்ப பேசுறதுதான் பிரச்சனையா? சரி, அதுக்கப்புறம்? அதான் நேத்து நாங்க இல்ல உன்ன கேட்கலப்பா, நீ வாய் மூடு. சாரி, நீ கொஞ்சம் சைலண்டா இரு தம்பி, உனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதான் அதுக்கப்புறம் நீ சொல்லு. அவன் பைத்தியம் டாக்டர். அதான் அவன் பைத்தியம் டாக்டர். அவன் சொல்ல தெரியல டாக்டர். சொல்ல தெரியல டாக்டர். நீங்க இன்டர்வியூ போயிருக்கீங்களா டாக்டர்? இல்லப்பா, நான் இன்டர்வியூ நானே தானே கிளினிக் வச்சுருக்கேன். நம்ம நீங்க படிச்சப்ப இன்டர்வியூ போயிருக்கீங்களா? போயிருக்கேன். நம்ம எத்தனை பேரா போனோம்? 3 பேர் போனோம். 3 பேர் போனோம் டாக்டர். நீ போயிருக்கியா? 3 பேரு. நான் 3 இன்டர்வியூ 3 பேர் போயிருக்கியா? 3 பேரோட போலப்பா. அப்ப உங்க அப்பா போன் பண்ணாரா உனக்கு? உங்க அப்பா போன் பண்ணிருக்காரா? உங்க அப்பா போன் பண்ணாராடா? உங்க அப்பா போன் பண்ணா டிவி பார்க்க சொல்லி பாரு. சரி. டிவில திகிச்சு பார்த்து வச்சுக்கோ. சரி. ஒருத்தர் கதை சொன்னாரு. உங்க அப்பா சொன்னாரா? அவன் லூஸ், அவன் பைத்தியம். இல்லப்பா, இப்பதான் நீ தான் சொல்ற. அப்பா சொல்ல நீ தான் சொல்ற. எங்க அப்பா சொன்னார்லடா. அவங்க அப்பா சொன்னார் சார். எங்க அப்பா சொன்னாரு. அம்பி ஒண்ணும் கதையை பார்த்தேன். சரிப்பா. நீ கதையை பாத்தியா?
நீ கதையை பாத்தியா? அது ராஜராஜ சோழன் கதை சொன்னாரு. அந்த ஆள் பைக்கு போருக்காரு பாரு, பஞ்சர் ஆயிட்டு இருக்கு வண்டி. பஞ்சர் ஆகணும்னு அங்க என்ன பண்ணிருக்காரு, ஒரு சாமியார் வந்திருக்காரு அவர்கிட்ட. பஞ்சர் கிடையாது, எங்க அப்பா சொல்லடா, இது டிவில வந்துச்சுல சொல்றா, பஞ்சர் ஆயிடுச்சா எங்கமே இல்லன்னு சொல்லிட்டு அப்படியே போயிருக்கான் பாரு. அப்படியே சாமியார் கிட்ட வந்து பைக்கு குடுத்துட்டு இருக்கான். அப்ப இன்டர்வியூ நான் நல்லா படிச்சுட்டு இருக்கேன். நானும் இவன் அவன் பண்ணிது 3 பேர் இருந்தோம்டா. 3 பேர். நீ போயிருக்கேடா இன்டர்வியூக்கு? இவன் பைத்தியம் மாதிரி பேசுறான்டா, அவனுக்கு தெரியல பைத்தியமா நீ. அந்த அவருக்கு தெளிவா சொல்றா, அதாவது ராஜராஜ சோழன் வந்திருக்காண்டா, சார் ஆட்டோ காசு இல்ல அவங்ககிட்ட. அந்த சார் ஆட்டோல போகும்போது மந்திரி வந்து போன்ல பண்ணிட்டு இருக்கான் போன. மந்திரி ஒன்னும் பிரச்சனை, கை கொடுப்பா கை கொடுப்பா. நீ ஒன்னும் பிரச்சனையே இல்லப்பா, அதெல்லாம் இது பண்ணிடலாம். டேப்பா நீ கொஞ்சம் சைலண்டா இருந்துக்கோ. ஏடா என்னடா இது, என்னடா நடக்குதுங்க? அதான் ஒண்ணும் இல்ல. என்னோட லைஃப்ல பெரிய மிராக்கலா இருக்கியா. என்னோட இந்த மருத்துவத்துறையில எத்தனையோ பேரை நான் பார்த்திருக்கேன், எத்தனையோ லிஸ்ட் இருக்கியா. சினிமா பார்த்து பைத்தியமானவன் இருக்கான், அவனை கிளியர் பண்ணிருக்கேன். பொண்டாட்டியால புருஷன் பைத்தியமா இருக்கான், அவனை கிளியர் பண்ணிருக்கேன். புருஷனால பொண்டாட்டி பைத்தியமா இருக்கா, அவளையும் கிளியர் பண்ண. நான் சொன்னேன் இவருக்கு தெரியாதுடா, நீ பைத்தியம் தானடா, உன்னை நான் வேற டாக்டர்கிட்ட கூட்டின்னு போறேன். இவன் வேணாம், இவனே அரலூசு, அவனுக்கு எதுவும் தெரியல, என்னென்னமோ கண்டுபிடிச்சானா, அவன் கூட வந்து உக்காந்து கேட்க போறேன். போடா 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 போடா. என்னாச்சு? வந்தானுங்க மென்டல்னு சொன்னானுங்க, ஆனா நம்மள மென்டல்ட்டு போயிட்டா. இவ 2 பேர்ல யாரு பைத்தியம் சொல்லு? சொல்லுடி அறிவு கட்ட முண்டோம், வரும்போது வாங்கிட்டு வர. என்னப்பா? ஏய் ஆமா நான் தான் பைத்தியம். என்னப்பா? நான் பைத்தியம் தாண்டி. பைத்தியம் தான் என்ன பண்ண போற? பைத்தியம் தான் என்ன வேயமூட பைத்தியக்காரங்கிட்ட பேசிக்கிட்டு இருக்க. பேடி போன என்னாச்சு? 2 பேர் வந்தானுங்க மென்டல் நானுங்க, அப்புறம் நம்மளே மென்டல் நானுங்க. யாரு பைத்தியம்? நான் தான் பைத்தியம். என்னப்பா? நான் தாண்டா பைத்தியம். டேய் பைத்தியம் பேசுற சொல்லுப்பா.